இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,42,488 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 57.59% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த கட்சிகளுடைய ஓட்டை தான் அதிகமாக கைப்பற்ற இருக்காங்க மற்றும் அவங்களுடைய ஓட்டு வங்கியும் வரும் நாட்களில் நிரூபிக்க இருக்காங்க. நம்ம 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 87,194 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.24% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல நம்ம பார்க்கணுன்னா நாம் தமிழர் கட்சி 9,416 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 3.81% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சி. 4வது இடத்துல மக்கள் நீதி மையம் 2,930 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.18% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டை தான் பார்த்துருக்கோம். முழு ஓட்டையும் நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டை நம்ம பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்குள்ள வெற்றி வாக்கு வித்தியாசம் 55,294 ஓட்டு காங்கிரஸை விட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2,47,427 ஓட்டு பதிவாயிருக்கு. 83.62% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அந்த நேரம் ஓட்டு போட தகுதியானவங்க 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் 2,95,894 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,47,427 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகளில் தான் அவங்க அதிக ஓட்டை இந்த சட்டமன்ற தொகுதியில் கைப்பற்ற இருக்காங்க. மற்ற கட்சிகளுடைய ஓட்டை அவங்களுடைய ஓட்டு வங்கிகளையும் பின்னால் நாட்களில் நிரூபிக்க இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.